السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 447. இந்த பாடத்தில் பாபுல் இஸ்திதானி வ ஆதாபிஹா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது எவ்வாறு அனுமதி கோர வேண்டும் என்பதாக அமைகின்றது. நம்ம ஒரு வீட்டிற்கு போகிறோம், இல்லை ஒரு சபையிடத்துல போகிறோம். நம்ம ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எவ்வாறு அனுமதி கோர வேண்டும், அந்த அனுமதி கேட்பதனுடைய முறைகள் என்ன, அனுமதி கேட்கும் பொழுது எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த 140வது பாடத்தினுடைய தலைப்பு, இந்த தலைப்பை பற்றிய ஒரு வாசகத்தை அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் முந்தைய பாடத்திலே நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த தலைப்பை குறித்து வரக்கூடிய இந்த தலைப்பிற்கு பொருந்தக்கூடிய சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து நமக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை இப்போ நம்ம பார்ப்போமாங்க. கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها என்பதாக அமையும் ஒரு ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, லா ததுகுலு புயூத்தன், நீங்கள் வீடுகளில் நுழைய வேண்டாம், நுழையாதீர்கள். கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம். ஹத்தா, இதுவரை என்று சொன்னால், தஸ்தஅனிசு, நீங்கள் அனுமதி கோரும் வரையிலும், வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, இன்னும் அந்த வீட்டாரிடத்தில் நீங்கள் சலாம் கூறும் அளவிலும், சலாம் கூறும் வரையிலும் நீங்கள் வீடுகளில் நுழைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமாக இருக்கு. அப்போ நம்ம வீடை பத்தி அல்லாஹ் சொல்லல, நம்ம வீடு அல்லாத மற்றவர்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அது யார் வீடா வேணா இருக்கலாம். ஷரஹ்ல சொல்றாங்க, இந்த தஃப்சீருடைய தர்ஜுமாக்கள்ல, அதாவது இந்த ஆயத்துடைய தஃப்சீரை நமக்கு சொல்றாங்க, அது எப்படிப்பட்ட வீடாகவும் இருக்கலாம். அதாவது அது நம்முடைய மகளுடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய தாயுடைய வீடாக இருக்கலாம். அப்ப நம்ம வீடு அல்லாத நம்முடைய ஏனைய சொந்தக்காரர்கள் வீடு யார் இருந்தாலும் சரி, எல்லா வீடும் கட்டுப்படும். இப்ப நம்முடைய தாய் வீடு தான் நம்ம கேட்காம போய்க்கலாம், நம்ம மகள் வீடு தான் நம்ம கேட்காம போகலாம், நம்ம மனைவி வீடு தான் நமக்கு சொந்தமான வீடு தான் கேட்காம போகலாம், அப்படின்னு போயிடக்கூடாது. அப்போ அதுவும் நமக்கு சொந்தமான நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீடு அல்லாத மற்ற வீடெல்லாம் மற்ற வீடுகளாக தான் இருக்கும். அப்போ அந்த வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். எப்படி? அனுமதியை பெற்றுக் கொண்டவர்களாகவும் சலாம் சொல்லியவர்களாகவும் தவிர நீங்கள் நுழையாதீர்கள். அப்போ அனுமதி கேட்டுக்கொள்ள, நான் உள்ளே வரலாமா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாமும் சொல்லி அனுமதியும் கோரிக்கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தின் மூலம் அருமையாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, அந்நூர் 27, சூரத்து நூறுல 27வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது. இப்ப இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இது அனுமதியை கோரக்கூடிய, அனுமதிகளினுடைய ஒழுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கு. அப்ப இந்த அனுமதியினுடைய ஒழுக்கங்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். என்ன ஒழுக்கம்? நீங்கள் ஒரு வீட்டிற்கு போனால் நீங்கள் அனுமதி கேட்டுக்கொண்டு நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். அதுதான் அனுமதி கேட்பதனுடைய ஒழுக்கம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள்
இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ مِنكُمُ الْحُلُمَ فَلْيَسْتَأْذِنُوا كَمَا اسْتَأْذَنَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ என்பதாக அமையும் ஒரு ஆயத். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ, பிள்ளைகளாகிறவர்கள், சிறு குழந்தைகளாகிறவர்கள் அடைந்து விட்டால், மின்குமுல் ஹுலும, உங்களிடமிருந்து, அதாவது உங்களிடமிருந்து உள்ள சிறு பிள்ளைகள், ஹுலும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பருவ வயதை அவர்கள் அடைந்து விட்டால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இங்க திஃபுல்னு சொன்னா, அத்ஃபால்னு சொன்னா சிறு குழந்தைகள், அல்லாஹ் எதை சொல்றான்? நம்முடைய பிள்ளைகள், அவுலாதுகளை சொல்றான். அப்ப நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் ஹுலும் என்ற பருவ வயதை அடைந்து விட்டால், ஹுலும்னா என்ன? இஹ்திலாம் என்ற வார்த்தையிலிருந்து வரும் ஹுலும் என்பது. ஹுலும்னு சொன்னா நமக்கு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய நுத்ஃபா, தூக்கத்தில் ஏற்படக்கூடிய விந்து துளி. அப்ப அது வருவதன் மூலமாக தான் ஒருவன் பருவ வயதை அடைந்து விட்டான் என்ற அடையாளமாக அது கருதப்படுது. அப்ப அது இஹ்திலாம் என்பது, அந்த ஹுலும் என்பது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த ஹுலுமை அவன் அடைந்து கொண்டால், அவர்கள் அனுமதி தேடிக்கொள்ளட்டும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி அனுமதியை தேடிக்கொண்டார்களோ அவ்வாறே அவர்கள் அனுமதி தேடிக்கொள்ளட்டும், அதுபோலவே அவர்கள் அனுமதி தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அனுமதி தேடி ஒரு வீட்டிற்கு நுழைய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு முன்னால் எப்படி அனுமதி தேடக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்களோ, அப்ப எப்படி அவர்கள் முன்னால்னா அவர்களுக்கு முன்னால் உள்ள சந்ததிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களாக இருக்கலாம். அத்தகையவர்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய மனிதர்கள், மக்கள் எல்லாம் எப்படி ஒரு மனிதன் பிற வீட்டில் நுழையும் பொழுது அனுமதி கோரக்கூடியவனாக இருப்பானோ, எந்த முறையில் கோரக்கூடியவனாக இருப்பானோ, அது போன்ற ஒரு அனுமதியை போல அவர்களும் கோரிக்கொள்ளட்டும். அப்ப பருவ வயது அடைவது வரைக்கும் ஒரு சின்ன பிள்ளை அனுமதி பெற வேண்டும் என்ற அந்த புத்தி என்பது, அந்த பக்குவம் என்பது அந்த பிள்ளைக்கு இருக்காது. அதனால் டக்குன்னு நுழைஞ்சிடும் வீட்டுல. ஆனா பருவ வயது அடைந்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி என்று கற்றுத்தர வேண்டும், அந்த அனுமதியினுடைய முறைகளை கற்றுத்தரணும். பாப்பா இங்க வா மவனே, இங்கு நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டிற்கு சலாம் சொல்லி 3 முறைகள் சலாம் சொல்லி அனுமதியை இப்படியெல்லாம் கோரி அவர்கள் அனுமதி கொடுத்தால் தான் நீ நுழைய வேண்டும். அப்படி 3 முறையிலும் நீ அனுமதி தேடி அவர்கள் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் நீ திரும்பி சென்று விட வேண்டும் என்ற இந்த அனுமதி கோரக்கூடிய இந்த முறைகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தரக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்க, அந்நூர் 59 சூரத்து நூறுல 59வது வசனமாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை கற்றுத்தருகிறார்கள். அப்ப இந்த ஆயத்தானது முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அல்லாஹு தஆலா அந்த அனுமதியினுடைய அந்த முக்கியத்துவத்தை படிப்பிச்சு தரான், கற்றுத்தருகிறான். உங்கள் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அனுமதி எப்படி கோர வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 1வது ஹதீஸ், இன்னும் 870வது ஹதீஸ். وعن أبي موسى الأشعري رضي الله عنه, அஷாரி கோத்திரத்தை சார்ந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திதானு, அனுமதி கோரிக்கொள்ளுதல் என்பது, அனுமதி தேடிக்கொள்வது என்பதாகிறது, சலாசுன், அது 3 முறைகளாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு வீட்டிற்கு நீங்கள் போனால் 3 முறைகள் நீங்கள் அனுமதி தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஇன் உதின லக, இங்க உதின் லக என்பதாக நூனுக்கு சுகூன் வச்சிருக்கிறாங்க, இது தவறு, நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக். உதின என்பதாக நூனுக்கு ஃபதஹ் வரணும், அதுதான் சரி. அப்ப ஃபஇன் உதின லக, உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். வ இல்லா, அப்படி அனுமதி அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபர்ஜா, நீங்கள் மீண்டு சென்று விடுங்கள், அதாவது நீங்க வந்த வழியிலேயே நீங்க போயிருங்க, நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப அனுமதி என்பது 3 முறை சொல்லணும். அப்ப ஒரு வீட்டு வாசல் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ள வரலாமா என்பதாக அனுமதியை 3 முறைகள் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. அப்படி 3 முறைகளும் நம்ம கேட்டு அது என்ன சொல்ல வர, அப்படி அனுமதி அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் புரிந்து கொண்டு, அது அவர்களுக்கு அந்த அனுமதி கேட்காமலா இருக்கலாம்,
இல்ல நம்ம உள்ள வருவதை அவர்கள் விரும்பாதவர்களாக இருக்கலாம். அப்ப எப்படியோ எடுத்துக்கொண்டு அந்த வீட்டினுடைய வாசலிலிருந்து நாம் திரும்பிக் கொள்வதுதான் சிறந்த ஒரு காரியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுமதியினுடைய ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறார்கள். ஒரு அனுமதியினுடைய ஒழுக்கம் என்பது அது 3 முறைகள். அப்படி அனுமதி கேட்டும் பதிலளிக்கப்படவில்லை என்று சொன்னால், அனுமதி அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ் 871வது ஹதீஸ். வான் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் என்பவருடைய மகனான சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு, அனுமதி தேடிக்கொள்ளுதல் என்பது, நிச்சயமாக அனுமதி தேடிக்கொள்ளுதல் என்பது ஆக்கப்படுவதெல்லாம் மின் அஜ்லில் பஸரி, பார்வையின் காரணத்தினால்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த உலகத்துல எதனால நம்ம அனுமதி தேடிக்கொள்கிறோம் என்பதனுடைய இந்த காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது பார்வையின் காரணமாக தான் நாம் அனுமதி தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை கற்றுத் தருகிறார்கள். அப்போ ஒரு அனுமதி தேடிக்கொள்வதன் மூலமாக இது 2 கருத்தாக பிரித்துக் கொள்வோம். நம்ம ஒன்று, நமக்கு சொந்தமான வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டுல அனுமதி தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுமதி. அங்க எதுக்கு நம்ம அனுமதி தேடணும்னு சொன்னா, நம்ம வீட்டுல நம்ம கதவு தட்டக்கூடிய சமயத்துல, அனுமதி கோரக்கூடிய சமயத்துல, நமக்கு உள்ளில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்கள் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு இருக்கலாம். இல்ல தன்னுடைய வெளியே உள்ள ஒண்ணு காத்து இருக்காது, ரொம்ப வெக்கையின் காரணமாக அவர்கள் தன்னுடைய ஆடைகளை லூஸாக ஆக்கிக் கொள்ளலாம். ரொம்ப ஆடையை லேசானதாக ஆக்கி கொண்டு நிலைமையில் உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி எந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம் இல்லையா? அப்போ இப்படி அவர்கள் அனுமதி கேட்காம அப்படி ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டோன்னு சொன்னா, அது நம்ம மனைவியா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கோலத்தில் நம்ம பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு சங்கடம் என்பது ஏற்படும். அப்படித்தானே? அப்போ பார்வை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம கதவை தட்ட அனுமதி கேட்டா, நம்ம கணவர் வந்திருக்கிறாரு, நம்ம மகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புடவைகளை, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் சரிபடுத்திக் கொண்டு அவர்கள் திறந்து கொள்வார்கள். அப்ப இப்படி ஒரு பார்வையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த விஷயத்தில் இருக்கின்றது என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். இது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப பிற மக்களுடைய வீட்டுக்கு நம்ம போறோம். அப்ப போறோம்னு சொன்னா, அந்த அந்த வீட்டுல கதவு இருக்கு. அந்த கதவுல ஒரு துளை இருக்கின்றது, ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல சாவி போடக்கூடிய ஒரு துளை இருக்கின்றது, ஒரு ஓட்டை இருக்குது. அப்ப அந்த துளையின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? அனுமதி கேட்காமல் ஒருவன் அந்த துளையின் வழியாக பார்க்கிறான், உள்ள யார் இருக்கிறான். அப்ப உள்ள அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குமா இல்லையா? அப்ப அந்த அந்நிய பெண்ணை பார்த்து விடுவது என்பது ஒரு பாவம். அனுமதி இல்லாமல் இப்படிப்பட்ட பார்வையும் இது தடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லித்தராங்க, நம்ம அனுமதி கேட்டு அந்த அனுமதி கேட்ட கதவை துறக்கப்பட்டாலும் நம்முடைய பார்வை என்பது உள்ள செலுத்தக்கூடாது. அனுமதி தந்தவர்களே தான் செலுத்தணும். அனுமதி தேடி அனுமதியே அந்த கதவை திறந்து ஒருத்தவங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்தா பேசணும். உள்ள என்ன இருக்குது, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறார்கள், அது போன்ற பார்வையை நம்ம உயர்த்தி கொள்ளக்கூடாது, தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம். அப்போ அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய சூழல் நேரிடும், அந்த வீட்டு ஆள்களுக்கு சங்கடம் என்பது ஏற்பட்டுவிடும். அப்ப இத்தகைய பலதரப்பட்ட காரணங்களை நமக்கு எழுதி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இத்தகைய காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பார்வையின் காரணத்தினால்தான் அனுமதி என்பதே கொண்டு வரப்பட்டது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுமதியினுடைய ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறார்கள். அனுமதியினுடைய ஒழுக்கங்கள் என்பது, நம்ம அனுமதி கேட்கும் பொழுது நம்முடைய பார்வை என்பது உள்ளே செலுத்தக்கூடாது, அந்த வீட்டார்களிடத்தில் செலுத்தக்கூடாது. அந்த அனுமதி கொடுத்தவர்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும், நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒழுக்கத்தை அந்த அனுமதி என்ற ரீதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம். அப்ப இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. சரிங்களா?
இப்போ அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 872வது ஹதீஸ். وعن ربعي بن حراش رضي الله عنه. ஹிராஷ் என்பவருடைய மகனான ரிபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இவங்களை பத்தி சொல்றாங்க, இவர்கள் ஒரு சஹாபி கிடையாது, இவர்கள் ஒரு தாபியான். அதாவது சஹாபாக்களை ஈமானுடைய நிலையில் கண்கொண்டு பார்த்தவராக இருக்கிறார். அத்தகைய ஒரு நல்ல அருமையான தாபியன்னு சொல்றாங்க. இன்னும் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய தஹபீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் ஷரகளை சொல்றாங்க, இவர் தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யே சொல்லியது கிடையாது, பொய் சொல்லாத ஒரு தாபியாக ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அத்தகைய அந்த ரிபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தஸனா ரஜுலுன் மின் பனி ஆமிரின், பனு ஆமிர் என்ற கூட்டத்திலிருந்தும் ஒரு மனிதர் எங்களுக்கு செய்தி அறிவித்தார். அப்போ பனு ஆமிர் கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன விஷயம் சொன்னா பாருங்க, அன்னஹு நிச்சயமாக அந்த பனு ஆமிர் அந்த கூட்டத்தை சார்ந்த அந்த ஒருவராகிறவர் இஸ்தஅதன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் அனுமதி தேடினார். வஹுவ இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ பைத்தின், வீட்டில் இருக்கும் சமயத்தில். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி தேடினார். அனுமதி தேடும் சமயத்துல ஃபகால, அந்த மனிதர் சொன்னார், அலிஜு, நான் உள்ளே வரலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். என்ன கேட்கிறாரு? அலிஜு, நான் உள்ளே வரலாமான்னு கேட்கிறேன். அப்ப கேட்ட உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஹாதிமிஹி, தன்னுடைய பணிவாளரிடத்தில் சொன்னார்கள், பணிவிடை செய்யக்கூடிய அந்த பணிவாளரிடத்தில் சொன்னார்கள். இந்த இடத்துல ஹாதிம்னு சொன்னா யார், அந்த பணிவாளர் யாருன்னு குறிப்பிடுறாங்கன்னா இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இது ரவுலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தான் அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாளராக இருந்தார்கள். அந்த பெண்மணி இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அப்ப அந்த பணிவாளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹுருஜி இலா ஹாதா, இவரின் பக்கம் நீ வெளியேறி செல். அப்போ இந்த இடத்துல இருந்து வெளியேறி அவரின் பக்கம் நீ சென்று ஃபஅல்லிமுஹுல் இஸ்திஅதான, அனுமதி கோரிக்கொள்வதை நீ அவருக்கு கற்றுக் கொடு. ஃபகுல்லஹு, இன்னும் அவருக்கு நீ சொல், ஒலிஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த அந்த நபரிடத்தில், அந்த பனு ஆமிர் அந்த கோர்த்ததை சார்ந்த அந்த நபரிடத்தில் நீ சொல்லு. இன்னும் அதுஹுலு, நான் உள்ளே நுழையலாமா என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதை நீ அவருக்கு கற்றுக் கொடு என்று அந்த பெண்மணியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பணிவாளரான அந்த ரவுலா என்ற பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, அவரு எப்படி உள்ள வர வேண்டும் என்ற அனுமதி தேடிக்கொள்ளுதல் அந்த முறைகளை அவர் தெரியாதவராக இருக்கிறார். அதனால நீ போய் அவருக்கு கற்றுக் கொடுமா. என்ன கற்றுக் கொடுனா, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ளே வரலாமா என்று சொல்லி நீங்கள் அனுமதி கோருங்கள் என்ற அந்த அனுமதியினுடைய அந்த முறையை அவருக்கு நீ கற்றுக் கொடு என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி அதுபோல போய் கற்றுக் கொடுத்த பொழுது ஃபஸமிஅஹு ரஜுலு, அந்த மனிதர், அந்த பனு ஆமிர் கோத்திரத்தை சார்ந்த கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதர் கேட்டுக்கொண்டார். அந்த அனுமதி கூறக்கூடிய அந்த முறைகளை அவர் செவியிறுத்து கொண்டார். கேட்டுக்கொண்டு ஃபகால, அப்பொழுது சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களின் மீது சலாம் என்பது அல்லாஹ்வின் சாந்தி என்பது உண்டாகட்டும், அதுஹுலு, நான் நுழையலாமா என்று கேட்ட பொழுது ஃபஅதின லஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு, அந்த பனு ஆமிர் கூட்டத்தை சார்ந்த அந்த ஒருவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஃபதகல, அவர் நுழைந்தார் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அப்படி கற்றுக் கொடுத்த முறைப்படியே அவர் அனுமதி கேட்டாரு. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி கொண்டு அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள், அவரும் உள்ளே வந்தார் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்க ஒரு கருத்து வேறுபாடு எழுதுறாங்க, ஒரு இஹ்திலாஃப், இமாம் பெருமக்கள் மத்தியில ஒரு இஹ்திலாஃப் இருக்குதா. ஒரு அனுமதியை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவன் சலாமை முற்படுத்திக் கொள்ள வேண்டுமா, இல்லை அனுமதியை முற்படுத்திக் கொள்ள வேண்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ளே வரலாமா என்று சொல்லணுமா, இல்ல நான் உள்ள வரலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்ல வேண்டுமா என்ற கருத்து வேறுபாடு என்பது இமாம் பெருமக்களிடத்தில் இருக்கும் பட்சத்திலேயும் சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக சலாம் சொல்லிக் கொண்டு அடுத்தபடியாக அனுமதி கோரிக்கொள்ளுதல் என்பதுதான் முறை என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுஹுலு, அதுஹுலு அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரல. சலாமை சொல்லிக்கொண்டு உள்ளே நுழையலாமா என்று நீங்கள் கேட்டுக்கொள்வதுதான் முறை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அப்ப சலாம் என்பதை ஒரு மனிதன் முற்படுத்திக் கொண்டு பின்புதான் அவன் அனுமதி கோர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
பாருங்க, ரவாஹு அபூ தாவூத பி இஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதை கற்றுத்தராங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுமதி கோரக்கூடிய அந்த ஒழுக்கங்கள், அந்த முறைகளை கற்றுத் தருகிறார்கள். முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு பின்பு அதுஹுலு, நான் நுழையலாமா என்று கேட்டு அவரை உள்ளே வரச் சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க இல்லையா, காதிமான அந்த பெண்மணி இடத்துல. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தின் மூலமாக இங்கு அனுமதி கோரக்கூடிய முறைகளை கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, நான்காவது ஹதீஸ் 873வது ஹதீஸ். வஅன் கில்தத் தப்னில் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்பல் என்பவருடைய மகனான கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இவங்க யாருன்னு சொன்னா, ஸஃபான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தாய் வழி சகோதரராக இவர் இருக்கிறார் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கால, அவர்கள் சொன்னார்கள், யாரு? அந்த கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்தில் நான் வந்தேன். அப்போ எதற்காக வந்தாங்கன்னா சொல்லித்தராங்க. நம்ம முன்னாடி சொன்னோம், இந்த ஸஃபான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய தாய் வழி சகோதரராக இருக்கிறார். அந்த ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் யாரு? இந்த கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அனுப்பி வச்சாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பக்கம். எதன் காரணமாகனா, சில பால், சில சீம்பால், இன்னும் மான்குட்டியினுடைய பால், சிறு வெள்ளரிக்காய், இதெல்லாம், இந்த பொருட்களை எல்லாம், இந்த வஸ்துக்களை எல்லாம் ஒரு அன்பளிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடும் விதமாக இந்த கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்ப அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த பொழுது அவங்க சொல்றாங்க, நான் வந்தேன், ஃபதகல்து அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் நுழைந்தேன், வலம் உஸல்லிம், நான் சலாம் கூறவில்லை. அப்ப நான் சலாம் கூறாதவனான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் நுழைந்து விட்டேன். ஆனா சலாம் சொல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு நான் போயிட்டேன், நான் நுழைஞ்சிட்டேன், உள்ள போயிட்டேன், சலாம் சொல்லல. அப்பொழுது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப மறதியின் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாம் என்பதை கூறாதவர்களாக இருந்தாங்க. அப்பொழுது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இர்ஜி, நீ மீண்டு செல், ஃபகுலிஸ் ஸலாமு அலைக்கும், இன்னும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக நீ சொல், அதுகுலு, நான் உள்ளே வரலாமா என்றும் நீ சொல்லிவிட்டு நீ வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கற்றுத்தந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப சலாம மறந்த உடனே நீ மறந்துட்ட, நீ திரும்ப போ, அப்ப திரும்ப அனுப்புறாங்க, வாசலுக்கு அனுப்புறாங்க. எப்படி? இர்ஜியா, அந்த இர்ஜியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீ சலாம வெறும் சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது. திரும்ப நீ எங்க போனியோ வீட்டுடைய வாசலுக்கு போய் அங்கு போய் நீ சலாமை கூறு, அங்கு போய் நீ சலாமை கூறி நான் உள்ளே வரலாமா என்று அனுமதி கோரிக்கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் சொல்லித்தராங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒழுக்கத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரவாஹு அபூ தாவூத வ துர்மிதியு, இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களும் துர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. வகால, இன்னும் அந்த துர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸினை ஹஸனான ஹதீஸ் என்பதாக துர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒழுக்கங்களை தான் இங்கேயும் கற்றுத்தராங்க. என்ன அது ஒழுக்கம்? சலாம் சொல்லாமல் வீட்டில் நுழையக்கூடாது, நீ மீண்டு சென்று சலாம் சொல்லி நான் உள்ளே நுழையலாமா என்று கேட்டுக்கொண்டுதான் நீ நுழைய வேண்டும் என்பதை அந்த கில்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்ப இது ஒரு அருமையான ஒழுக்கமா இல்லையா? அப்போ இந்த ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தந்த விதமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது நமக்கு அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி கபூலாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 141வது பாடத்தலைப்பு, இந்த தலைப்பை குறித்த செய்திகள், அதற்கீழ் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள், அதனுடைய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் போன்ற பலதரப்பட்ட செய்தியை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் முழுமையாக நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.